ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஹரி. அப்புறம் பார்ட்னராக நம்ம ஹஸ்வித். இன்றைக்கி ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்டு தான் விளாட போகிறோம். வாங்க விளாட்லாம். சிஎஸ் ரேங்க்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டே நம்ம தான் கன் எடுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா பிஸ்டல்லேயே அந்த 2x ஸ்கோப் இருக்குல்ல, அதான் எடுத்துருக்குறோம். எல்லாம் ஆஃப்லைன் போன மாதிரி நின்றுக்கிட்டே இருக்கிறானுங்க. நம்ம ஒருத்த மட்டும்தான் உள்ளே போயிட்டு இருக்கிறோம். ஐயோ, எல்லாம் மேலே ஏறிக்கிட்டானுங்க. அவன் தாவிட்டே இருக்கிறான் ப்ரோ, குரங்கு மாதிரி. இங்க ஒருத்தக்க நான் இங்க கீழே அடிவானே தெரியல. இது ப்ரோ, நம்ம பொறுமையா இருக்கலாம். தாதா இங்க ஒருத்தனை பார்த்துக்கிட்டேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கில்லு பயங்கரமாக அடிச்சுட்டோம். எங்கிருந்து அடிக்கிறான்ட்டு தெரியல. பின்னாடி இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஓசி கில்லு பயங்கரமாக எடுத்துக்கிட்டான். அதாவது நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் விட்டு அவனை லாக் பண்ணிக்கிட்டோம். இவர் பார்த்தீங்கன்னா ஓசி கில்லு சூப்பராக எடுத்துக்கிட்டாரு. நம்ம தான் என்ன கன்று ப்ரோ எடுக்கலாம்? P90. சரி, ஓகே. P90 நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து P90ல ஏசடின்னு கமெண்ட்ஸ்லாம் வந்துருக்குது. அது கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. ஆனால் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா P90ல ஏஸ் அடிச்சிருப்பேன். ஆனால் ஏஸ்னா ஃபுல் ஏஸ் இல்லை, 3 கில்லு மட்டும் P90ல அடிச்சிருப்பேன். ஸோ இப்போ P90 எடுத்துருக்கோம். P90 போட்டு அடிங்க ப்ரோ. இரு ப்ரோ முதல்ல. ஏன்னா P90னா எனிமி கிட்ட வந்தால் தான் ஒழுங்காக அடிக்க முடியும். எனிமியே இல்லை, எங்கேருந்து அடிக்கிறானுங்க? அங்கே ஒருத்தர் இருக்கிறான். அங்கே தான் ஸ்கோப் வச்சு ரெடியாக இருக்கணும். அடி பயங்கரமான ஹெட்ஷாட்டுங்க. பாட்டு உட்காந்துட்டே இருக்கிறான். நான் இங்கே வேணாங்கிறேன். ஐயோ, மேலேருந்து தாக்குறானுங்க, பயங்கரமாக தாக்குறானுங்க. 2v1 சப்ப. அது தோத்து ஏய் 2 பேத்தையும் அடிச்சுட்டான். நம்ம இப்போ 2 கில் அடித்து 3ஆவது இடத்துல இருக்கிறோம். ஆனால் பயங்கரமான ஹெட்ஷாட் ப்ரோ, நினச்சே பார்க்கல. நான் கூட புல்லெட்டு கசாமுசான்னு எங்கேயோ போயிடும்னு நினச்சேன். இப்போ என்ன ப்ரோ எடுக்கலாம்? இப்போ உங்களுக்கு பிடிச்சதை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. சரி, இது லாங் பிளேஸ் மாதிரி தான் தெரியுது, அதனால 4x ஸ்கோப்பு கன்று ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு அல்த்திப்புடி இருக்குது. நம்ம டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கன்று கீழே போட்டாங்க, நம்ம எடுத்துக்கிட்டோம். அவன் அடிங்க ப்ரோ தொலைவி. வீட்டுக்குள்ளே ஒருத்தன் கிடக்குறான். 2 பேரும் நினைக்கிறேன். ஒருத்தனாக்கு அவன் ரிவே பண்ணிட்டு எப்படியோ வருவான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 2 vs 2. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே பாருங்க ஒரு பாட்டு.
1 vs 3 3 பேத்தையுமே அடித்தா எய்ஸ் தான். இல்லை எய்ஸ் வராது. ஒன் வி டூவா இல்லை வேற. ஐயோ ஓய் என்னங்க இது மேஜிக்கு மேஜிக். நம்ம தலைவர் ஏதோ கொடூரமாக சம்பரம் பண்ணிட்டுக்கிறாரு. அது சம்பரம் இல்லை போ, சம்பவம். அது எனக்கு வாயில் வராது. எங்கே அந்த ஒருத்தன்? நம்ம மெடிக்கல் கிட்ட சுற்றிக்கலாம், ஏன்னா இதுதான் நல்ல சான்ஸ். ஐயோ போடு ப்ரோ, பயங்கரமான இது 1v3. ஆனால் அந்த ஒருத்தனையே அடிச்சிருந்தா எய்ஸ். அந்த ஒருத்த மட்டும் எவனோ அடிச்சுட்டான். இப்போ 5 கில் அடிச்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். இப்போ என்ன கன்று எடுத்துக்கலாம்? இந்த இரு ப்ரோ லாங் கன்று அப்படியே இருக்கட்டும். P90 எடுத்துக்கலாம். இல்லை அது வேணாம் ப்ரோ, இப்போ எல்லா கன்னுமே நல்லா தான் அடிக்குது ஒரு அளவுக்கு. பேசாமல் P90 எடுத்துக்கலாம், அந்த அழுத்தி பிடிக்க பற்றலாம். ப்ரோ சத்தியமாக நான் என்ன தெரியுமா நினச்சேன், 1v3ன்னு, அதாவது அந்த சூழ்நிலை இருந்துச்சுல்ல 1v3 அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சுல்ல, அப்போ நான் என்ன தெரியுமா ப்ரோ நினச்சேன், சரி 3 பேர் சேர்ந்து நம்மளை மண்டையே அழுத்துவானுங்க அப்படின்னு பார்த்தா எப்படியோ ஒரு மெடிக்கல் மிராக்கல் நான் அடிச்சுவிட்டேன். ஆனால் அந்த ஒருத்தனை நீங்கள் அடிச்சிருந்தா எய்ஸ். யார் சுட்டு எடுக்கிறான் தானா? கன்று போட்டுக்கோங்க ப்ரோ. இங்கே அவனும் இருக்கிறான் நம்ம டீம். பார்த்துட்டேன். பாட் மாதிரி அது என்ன நின்றுட்டே இருக்குது. சரியான பாட்டு. 3 vs 3 இல்லை 3 vs 2 3 vs 1. ஐயோ மெசேஜ். அந்த ஒருத்தனையும் நீங்கள் அடிச்சு விடுங்க, பங்கமாக இருக்கும். பாட்டு அந்த ஒருத்தனையும் நம்ம இப்போ சூப்பராக அடித்தாச்சு, பூயாவும் அடித்தாச்சு. ஸோ இப்படியாப்பட்ட கேம் ப்ளே இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 1 vs 3 அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் 3 பேர்த்தையும் காலி பண்ணி பயங்கரமான ஒரு ஏசுங்கிற ட்ரிபிள் செக் டவுன். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி கேம் ப்ளே நான் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை, என்னானே தெரில. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.